மனோ பேசுங்க. வணக்கம் தலைவர். வணக்கம். சோமனூர்ல மனோகரன் பேசுறேன். பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த சுனாமிக்கு நடுவுலையும் மானமும் மரியாதையும் தன்மானத்தை ஒண்ணு மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இயக்கத்தை வளர்த்துட்டு இருக்க நாம இந்த காலகட்டத்துல நம்ம அரசியல்லாம் எப்படி எடுபடும்னு எனக்கு புரியல. அதுக்கு உங்க மேல இருக்க நங்கூரம் மாதிரி இருக்க உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் பயணப்பட்டு இருக்கோம். தலைவர்கள் யாரும் தொண்டர்களுக்கு அணுகிற மாதிரி இல்ல. நீங்க சொன்ன ஒத்த வார்த்தை மந்திரத்துக்காக முடிவெடுக்கும் தொண்டர் முடிவெடுப்பான்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக நாங்களாம் உசுர பிடிச்சி இந்த கழகத்துல இருக்கோம்ங்க. நான் உங்களோட நிறைய பேசியிருக்கேன். எனக்கு கட்சியை காப்பாத்துறதுக்கு ஏதோ செய்ய முடிஞ்சு செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க. ஏன்னா நாளுக்கு நாள் கழுது தெரிஞ்சு கட்டரமான கதையா போயிட்டு இருக்குது. ஆட்சியும் அதிகாரத்தையும் பதவியை நம்ம கையில வச்சிருந்து விட்டு போட்டு யாருக்கு எந்த மினிஸ்ட்ரிகள பணம் இல்லாம இருந்துச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் பணத்தை குறிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. உங்க கையில பணம் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு வந்தீங்க எல்லா கட்சிக்காரங்களும். எல்லாம் கோடி கோடியோ கொள்ள அடிச்சிங்கல்ல. அதை கொடுத்து பதவி தக்க வச்சிருக்கலாம்ல. அதிகாரத்தை தக்க வச்சிருந்தா இன்னைக்கு நாம ஆளுங்கட்சியா இருந்து அம்மா தலைவர் சம்பாதிச்ச கட்சிய, அம்மா சம்பாதிச்ச பதவிய கட்சிய இப்படி தொலைச்சு போட்டு இப்ப ரோட்ல நடுத்தர நிக்கிறமே என்ன நியாயம் தலைவர்? அது என்ன செய்யறதுங்க? நீங்க எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டும் தலைவரா? உங்க மேல நம்பிக்கையில் மட்டும் தான் நாங்களாம் இப்படி கட்சியில இருக்கோம்ங்க. நிறைய நெருக்கடிங்க. அதாவது பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணதான் ஒரு நெருக்கடி, தீபாவுக்கு சப்போர்ட் பண்ண நெருக்கடி. இப்ப உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம். அதுவும் சில நெருக்கடி மறைமுகம் ஆரம்பமாகுதுங்க. இல்ல அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல. இந்த முறை உள்ளாட்சி தேர்தல கூட நம்ம ஆதரவாளர்கள்ங்கிறது சொன்னதுக்கு பிறகாடி கூட நிறைய பேரை தேடி தேடி சீட்டு கொடுத்திருக்காங்க. அது அந்த மாதிரி இல்ல. அதாவது அந்த நெருக்கடி இல்லைங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா நம்மை ஆதரிக்கிறவங்க தொடர்ந்து நம்மோட பயணிக்கிறவங்க பல இடத்துல அவங்க தெரிஞ்சே கூப்பிட்டே சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்புமே ஏத்துக்கிறாங்க. யாருமே நம்முடைய கருத்துக்களையோ நம்முடைய செயல்பாடுகளை குறை சொல்றது இல்ல. நம்ம தலைவர் உங்களை ஏத்துக்கணும் இல்லைங்க. எங்களை நீங்க சொல்ற மாதிரி எங்களே ஏத்துக்கிட்டா உங்களை ஏத்து முன்னாடி கொண்டு வந்துடும் தலைவர. இருக்கும் எங்களை ஏத்து என்ன போதும் நாங்க என்ன செய்ய முடியுங்க? சரி அது பண்ணுவோம். அது சரியான தருணத்துல நம்ம பண்ணுவோம். உங்க குரலும் உங்க தலைமைய நீங்க என்ன தப்பா சொல்றீங்க? தொண்டர்கள் ஒண்ணு சரி சொல்றீங்க, கட்சியை காப்பாற்ற சொல்றீங்க. இது தப்புங்களா? எங்களை ஏத்து என்ன உங்களை ஏத்துக்கணும் தலைவரா? நீங்க வரணுங்க. சார் கடந்த மீட்டிங்ல சார் நான் சொல்லிருந்தோம் சார், எங்க சைட்ல உறுப்பினர் அதிகமே கிடையாது. அந்த உறுப்பினர் அதிகப்படுத்தினீங்கன்னாக்கா உங்க தலைமை கூட நாங்க வந்துருவோம் சார். உங்க தலைமை ஏற்று நடத்துறது கூட அவங்களோட சேர்ந்து நாங்க வந்துருவோம். ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுக்கு எங்க ஊர்ல ஒரு டீம் மாதிரி இருக்கிறான். ஆனா கிளை செயலாளர் அதுல உள்ள பொறுப்பாளர் எங்களுக்கு சரியா வழி நடத்த மாட்டாங்க. முத்துராமன் அண்ணா வணக்கம். வணக்கம். இப்ப சில நம்ம தொண்டர்கள் சொன்னாங்க, நம்ம மூலியமாவே மட்டும் பேசுறோம், மத்த இதுல நேரடியா நம்ம போய் சென்றடையல அப்படின்னு. ஆனா நம்ம மூலியமா நடந்த ஒரு மீட்டிங்னாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு கொடுத்த தொகுப்புகளுக்கு ஒரு முன்னுதாரணமா நடவடிக்கை எடுத்தாங்க. ஒண்ணு. அதே மாதிரி இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஒற்றை தலைமை வேணும், பொதுச் செயலாளர் அப்படிங்கறத அந்த பார்த்தா சாரதிங்கிறவரும் நம்ம முன்னாடி பேசினாரு. இந்த கருத்தை நான் பல மீட்டிங்ல நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன். இது மாதிரி எல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம பகிர்ந்துக்கிறனால மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சென்றடையுது. நம்மளுடைய இது அடுத்த 3வது படிக்கட்டை தாண்டி 4வது படிக்கட்ட வெற்றி நடை போட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 படிக்கட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் குறைவான இதுவா இருக்கு. அதுவும் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சணும். இப்ப பாமர மக்களும் அதிமுக தொண்டர்களும் இப்ப இருக்கிறாங்க. அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல சில இதுல இறங்குனா உடனே கட்சியை விட்டு நீக்க. நான் இப்பவும் நான் என்ன சொல்றேன், நான் அதிமுக நான் எம்ஜிஆர் வழியில இருந்தேன். அதோடைய வழியை மக்கள் பராமரிச்சு கொண்டுகிட்டு வரலங்கிறது ஒரு மனக்குமுறல்ல தான் நீங்க சொல்றீங்க. நீங்க எனக்கு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லல. தொண்டர்களால நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த ஒரு கருத்து ரொம்ப ரொம்ப மக்கள் கிட்ட நாளடைவுல பேச்சுவார்த்தையில இப்ப காது வழியா செவி வருதுன்னு. இல்ல அதாவது பொங்கல் பரிசு நம்ம நிகழ்ச்சியில தான் முதல்ல ஜனவரி 5ஆம் தேதி சொன்னாங்க, இந்த பகுதிகளில் இவ்வளவு மோசமா இருக்குது. நம்ம தான் இதை பேசணும். அதை அப்படியே நான் டிவிகள்ல பேசுற பொழுது சொன்னேன், இந்த மாதிரி ஜூம்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அப்படியே வளர்ந்து ஒரு 19ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் தான் அதை பேச ஆரம்பிச்சார். நம்ம மூலமா தான் அதை நம்ம அதை வெளிக்கொணர்ந்தோம். அது மாதிரி திமுகவில் இருக்கிற குறைபாடுகள், பிஜேபியில இருக்கிற குறைபாடுகளையும் நம்ம சுட்டி காட்டி
அதே சமயத்துல அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தினா போதும், வர்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறலாம். அதை செய்வோம் நம்ம. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். அண்ணே நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேனே. பேசுங்க அண்ணே. நம்ம கட்சி வந்து உடஞ்சு போய் கிடக்கு, சிதறி போய் கிடக்குது. அதுக்கு ஒற்றை தலைமை தானே வேணும். 2016 நம்ம வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமா செதறி சின்ன பின்னமாயி போச்சு. கணிசமா இருந்த ஓட்டு இப்ப ரொம்ப குறைஞ்சிச்சுங்கண்ணா. அதுக்கு வந்து ஒற்றை தலைமை வேணும். உங்களை மாதிரி ஒருத்தர் வேணும்னா அதுக்கு அண்ணன் தானே கரெக்டா முடிவு எடுக்கணும். கரெக்டா முடிவெடுத்து கரெக்டா பண்ணணும், சரியா பண்ணணும்னா. சசிகலாவை சேர்க்கணும்னா நம்ம ஒவ்வொரு ஆளையும் இப்ப ஒவ்வொரு ஆளும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா எல்லாத்தையும் கட்சியை ஒவ்வொரு ஆளா எடுத்துக்கிட்டு இருந்தா கட்சியில யாருமே இருக்க மாட்டாமா. அம்மா இருக்கும் போது அதாவது தப்பு பண்ணவங்க மட்டும் அம்மா தூக்குனாங்க. இப்ப இவங்க வந்தவங்க எல்லா பேத்தையும் எடுக்கிறாங்க. கட்சியில அடிமட்ட தொண்டன் மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு தப்பு செஞ்சா ஒரு ஆசிரியர் தண்டிக்கத்தே செய்யணும். தண்டிச்சு உள்ள கலகத்துல சேர்த்து அதை கட்டுக்கோப்பை கொண்டு போகணும். அதை விட்டு போட்டு ஒவ்வொரு ஆளையும் தூக்கி இருந்தா கடைசியில் ஒரு ஆள் இருக்க மாட்டானா, ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்ப இதான் நடக்குது. செதறி போச்சுன்னா நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து கவுண்டிங் போயிருந்தேன். அங்க அமமுக இருந்தாங்க, நாங்க இருந்தோம். இப்ப நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். வேற யாரு நம்ம ஓட்டை வந்து அதிமுக ஓட்ட வேற யாரும் பிரிக்கல, நாங்களா பிரிச்சுக்கிட்டோம். நாங்களா பிரிக்க போயிட்டு அந்த பிஜேபி அந்த டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நாங்களா வழி விட்டு கொடுத்த மாதிரி போச்சு. அப்ப நாங்க ஒன்னா இல்ல. நாங்க ஒன்னா இல்லாத காரணத்தினாலதான் இவங்க ஜெயிச்சாங்க. நம்ம ஒன்னா இருந்தா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கண்ணா. தலைவர் கட்டி வச்ச கோட்டைய நம்ம இப்ப சின்ன பின்னம் ஆக்குறோம். அம்மா இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கல, இப்ப இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு அண்ணன் தான் கரெக்டா முடிவு எடுக்கணும்னா. நம்ம இதெல்லாம் நம்ம திரும்ப நம்ம சொல்றதே ஒன்றுபட்ட அதிமுக தானே சொல்றோம். நம்ம சசிகலா அவர்களை நிச்சயமா கட்சியில சேர்த்துக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. தலைமை அப்படிங்கிறது வந்து தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். அவங்க வரும்போதே தலைவரை ஏத்துக்கணுங்கிற அந்த குரல் தவறு. அவங்களையும் கட்சியில சேர்த்துக்கலாம். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த தொண்டர்கள் யாரை தலைவராக ஏகமனதாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கதான் வந்து வரணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். எடுத்துக்காட்டுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம தோத்த காரணமே இதானுங்கண்ணா. ஆமா. ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்னா, நான் வந்து இப்ப வார்டு செயலாளர் போஸ்ட் கொடுத்துருந்தேன்னா அதுல வந்து நான் கொடுத்த லிஸ்ட்ல வந்து என் பேரை தவிர எல்லாருடைய பேரு வந்திருக்குங்கண்ணா. இது தலைமை கலந்துட்டு கேட்டா அவங்க ஒன் சைடா பேசுறாங்க. நீ வந்து உங்க மாவட்டத்தை பாரு, ஒன்றியத்தை பாருங்கிறாங்கண்ணா. அண்ணன் ஒரு கரெக்டான முடிவு இருக்கு. நான் கொடுத்த லிஸ்ட் மாவட்டம் யாரு உங்களுக்கு? எஸ்பிஎம் சையதுகான், தேனி மாவட்டம். சையதுகானா? கொஞ்சம் பொறுங்க, அவர் தலை தப்பிக்குதான்னு பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுவோம். இது இந்த இப்ப தேனி மாவட்டத்துல இப்ப எதுவும் மாறுதல் பண்ண மாட்டாங்க, நம்ம அதை பாத்துக்கலாம். ஐயா சந்தோஷம்ண்ணா, சந்தோஷம்ண்ணா. பேசுவோம் சார். ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கணும் சார். சசிகலம்மா, தினகரன் அவர்களை எல்லாத்தையும் சேர்த்துனுங்க. அதே மாதிரி நம்ம மீட்டிங் வந்து நல்லா போயிட்டு இருக்குதுங்க. அடுத்தது வந்து இந்த கட்சியில இருந்து நீக்கினவங்களுக்காகவும் கட்சியிலிருந்து ஒதுங்கினவங்களுக்காகவும் நாம வந்து ஒரு உங்க தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு கட்டமைங்க. ஏன்னா அப்ப ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு கட்டமைக்கிறப்பதான் இந்த எடப்பாடி வந்து தன் சுயநல போக்கோட எதுக்கு ஏதாவது வெளியில வந்து கட்சிக்காக பேசுறவங்கள நீக்கிறது கொஞ்சம் நிறுத்துவாரு. உங்க தலைமையில நீக்கினவர்களையும் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறவங்களையும் உங்க தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். இதனுடைய கருத்துங்க. ஈரோடுங்க. தமிழகத்துல ஆட்சி அமைக்க துடிக்கும் பாஜக அடிமைக்கிறதுக்கும் அதிமுக தலைமை பத்தி நம்ம பேச வந்திருக்குங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க இப்ப அருள்மொழி அவருக்கு அப்புறம் கௌரி சங்கர் பேச நம்ம சமூக ஊடகணியில நம்ம என்ன கவனம் செலுத்தினாவே இன்னும் நம்ம அதிகபட்சம் வந்து நம்மளோட அதிமுக ஆட்சியை வந்து நம்ம கொண்டு வரலாங்க ஐயா. அதை விட நம்ம சிறப்பா நம்ம வந்து இன்னும் ஒரு இந்த மீட்டிங் இந்த மாதிரி ஒரு வந்து ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம இன்னும் வந்து சமூக ஊடகங்களை இன்னும் கவனம் செலுத்தினா இன்னும் சிறப்பா பண்ணலாம் ஐயா. நான் ஈரோடுங்க அவல் பூந்தரையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து இப்ப நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கேங்க ஐயா. இப்ப பிரைவேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஓ சரி 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 ரைட்.
கொஞ்சம் நல்லா அந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமா நம்ம செயல்பாடுகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துங்க. கண்டிப்பா ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவை இணைக்கணும். 1.5 கோடி உறுப்பினர் இணைக்கணும். இணைச்சோன்னா அந்த அதிமுக ஒத்த தலைமைக்கு வரணும். சசிகலா தினகரனை இணைக்கணும். இணைச்சோன்னா இப்ப அப்ப கட்சி நல்லா இருக்கும். இந்த பிஜேபி எதிர்த்து நம்ம நாடாளுமன்ற தேர்தல வெற்றி பெறணும். எதிர்த்து வெற்றி பெறணும். அவ்வளவுதான் கருத்து. சார் பேசுங்க பேசுங்க சார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து பேசுறேன் சார். சார் இப்ப ஒன்றுபட்ட அதிமுக மட்டும் இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஆட்சி அமைக்க முடியும் என்றதை வந்து நான் இது மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் சார். அதன் மூலியமா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் நம்ம சேர்க்கணும். சசிகலா இருந்தாலும் சரி, தினகரன் இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாருமே வந்து நமக்கு இப்ப கண்டிப்பா நமக்கு வேணும். இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து நம்மளுடைய இந்த பிரிவினையை பயன்படுத்தி திமுக வந்து இப்ப ஆட்சியில வந்து இல்ல உட்கார வச்சுட்டாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம்புடியில பாத்தீங்கன்னா ஒரு உட்கட்சி பூசல்ல வந்து கொஞ்சம் நகராட்சி வந்து நம்ம இறந்துட்டோம். 53 வருஷத்துக்கு அப்புறம் திமுக வந்து பரமக்குடி நகராட்சி இப்ப கைப்பற்றிருக்கு சார். 53 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் திமுக பிடிச்சிருக்கு பரமக்குடி நகராட்சியை. உட்கட்சி பூசல்னால இப்ப நம்ம வந்துட்டு தவற விட்டுட்டோம். அருமை அண்ணன் திரு எம்.கே. ஜமால் அவர்களை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து இந்த முறை வந்து நம்ம தவற விட்டுட்டோம். நல்ல மக்களுக்காக நல்ல பணி செய்யற ஒரு தலைவர் அண்ணன் திரு எம்.கே. ஜமால் அவர்களை வந்து நம்ம ஜெயிக்க விடாம வந்து நம்ம உட்கட்சி பூசல்னால நம்ம வந்து தவற விட்டுட்டோம். இனி வரும் காலங்கள்ல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அதாவது இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும். நம்ம பிரிச்சிருக்கிறத வந்து யூஸ் பண்ணி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க சார். அந்த வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது. ஆனா கண்டிப்பா வந்து நம்ம ஒன்று சேரல அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல இப்ப இருக்கிற ஓட்டு சதவீதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி ஃபியூச்சர்ல வந்து கட்சியே இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு வழியை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார் மேலிடத்துல இருந்து. அதனால வந்து இப்ப கொஞ்சம் சீக்கிரமா வந்து எவ்வளவு சீக்கிரமா நம்ம இணைகிறோமோ எல்லாருமே அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து நம்ம வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல வந்து 39க்கு மேல சீட் நம்ம ஈஸியா நம்ம அடிச்சிடலாம் சார். இதனால நம்ம என்ன சொல்ல வைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்சதை வந்து நீங்க சீக்கிரமா கொஞ்சம் இணைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார். இப்ப நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 18 பேர் இங்க எலெக்ஷன்ல ஏடிஎம்கே நின்றாங்க சார். ஆக்சுவலா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னும் இல்ல, கழக அமைப்பு செயலாளர் வந்து எல்லாருக்கும் செய்வாங்க, இந்த மாதிரி அமௌண்ட் இது கொடுக்குவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா வார்டு மெம்பரும். அதாவது செலவுக்கு காசு தரல. ஆமா சார், கண்டிப்பா. அவங்க வந்து தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாக்கா எல்லாருமே முன்னாடியே இறங்கி நின்று செஞ்சிருப்பாங்க. அவங்களே ஏதாவது சொந்த காசு போட்டு என்ன ஒண்ணும் இல்ல, காசு தரதை பத்தி பிரச்சனை இல்லை சார், அடுத்தது சால்வ போறது காசு கொண்டு தரேன் அப்படின்னு வந்து கழக அமைப்பு செயலாளர் வந்து சொல்லியிருந்தாரு. யாரு பேரு? என் முருகமாறன் சார். முருகமாறனா? முருகமாறன், ஆமா. முன்னால எம்எல்ஏ சார், இப்ப எம்எல்ஏ இல்ல அவங்க. கடைசி 3 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் எம்எல்ஏ நிக்கிறப்ப நீங்க வந்து எனக்கு கை விட்டுட்டீங்க, நீங்க எல்லாம் அந்த வேலை செஞ்சிருக்கணும், எனக்கெல்லாம் நீங்க வேலை, நான் கொடுத்த காசுலாம் நீங்க அமுக்கிட்டீங்க, அதனால நான் இது மாதிரி நீங்க உங்க காசு போட்டு செலவு பண்ணி நீங்க ஓட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, கை விட்டுட்டாங்க கடைசியா. இது வந்து மாவட்டம் எல்லா அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல கட்சி நிதினு ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் 20%, 25% வாங்கினாங்க. நான் கேட்டேன், எதுக்குப்பா இதெல்லாம்னா, இல்ல தேர்தல்களை செலவு பண்ணணும்ல அப்படின்னாங்க. இந்த முறை எல்லா உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கூட பழைய ஜூம் மீட்டிங்ல எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பணம் இல்லாம களத்துல திணறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அந்த அமைச்சர்கள் நிறைய செலவு பண்றாங்க, அதுல குறைஞ்சது ஒரு கால்வாசியாவது நம்ம செலவு பண்ணணும், அதுக்கு அவங்களுக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். சில பகுதிகளில் கொடுத்தாங்க, ஆனா பல பகுதிகளில் கொடுக்காம விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய பாதிப்பா நமக்கு வெற்றி வாய்ப்புகளை இழந்தாங்க. வெற்றி வாய்ப்பு இழந்தது மட்டும் இல்ல, நிறைய கட்சிக்காரங்க முதல்ல இல்லைன்னு சொல்லி இருந்தா அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருப்பாங்க. இவங்க நிக்க சொல்லி நாங்க எல்லாம் பணம் செலவு பண்றோம், நீங்க நில்லுங்கன்ட்டு
கைவிட்டுட்டதுனால கடைசி நேரத்துல அவங்க கடனை வாங்கி செலவு பண்ணி அது முழுமையா போதுமான அளவுக்கு செலவு பண்ண முடியாம வெற்றியும் பெற முடியாம எல்லாரையும் கடனாளி ஆக்கி வச்சதுதான் இவங்க செய்த மிகப்பெரிய சாதனை. மிகப்பெரிய தப்பு. ஆமா சார், கண்டிப்பா. நான் வந்து ஆக்சுவலா ஜோலார்பேட்டை ஒன்றியம் இங்க பச்சூர் ஊராட்சி சார். அப்ப வந்து இங்க கூட்டுறவு சங்க தலைவரா இருக்காங்க. மாவட்டம் எது? மாவட்டம் இங்க திருப்பத்தூர் மாவட்டம், ஜோலார்பேட்டை ஒன்றியம். யாரு? வீரமணியா? கேசி வீரமணி அவங்க இதுல இருக்காங்க சார். அப்பா வந்து சரி சரி பாப்போம். நம்ம இனி வர்ற காலங்கள்லயாவது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வருவோம். நீங்க என்ன செய்யறீங்க இருக்காங்க? ஆனா நான் பேக்கரி வச்சிருக்கேன் சார். அங்க காட்டுமன்னார் கோயில்ல பேக்கரி வச்சிருக்கேன். ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஓஹோ, என்ன வயசாச்சு உங்களுக்கு? இன்ஜினியரிங் முடிச்சு எனக்கு 22 வயசு ஆகுது சார். 22 வயசு ஆகுது. நல்லா செய்யுங்க தம்பி. என்ன பிஏ என்ன மேஜர் பண்ணீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரி, தொடர்புல இருங்க தம்பி. கொஞ்சம் சமூக வலைதளத்துல நிகழ்ச்சிகளை பகிர்ந்து இது பண்ணுங்க. இப்ப நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாமே இருக்கு, எடிட் பண்ணி தருவாங்க. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நிறைய பேரை கனெக்ட் பண்ணுங்க. சரி, நம்ம சென்னை வரும்போது சந்திப்போம். சென்னையில ஒரு ஆபீஸ் போடுறோம், அது இப்ப ரெடி ஆயிடும். ஒரு ஜூன்ல ரெடி ஆயிடும். சரி. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.